கடைசியாக கிடைத்த செய்தி இப்பொழுது 4:30ற்கு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து கடிதம் வழங்கியுள்ளார். இதை ஆதவ் அர்ஜுனா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே ஜோசப் விஜய் அவர்கள் தாவேக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறார். வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் ஆட்சி அமைப்பா அப்படிங்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் ஒவ்வொரு நிமிடமும் செய்திகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இப்போ இதில் ஆயாராம் காயாராம் பண பெரிய அளவுக்கு பேரம் நடப்பது என்பது போலெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த அளவுக்கு இது நடக்குன்னு சொன்னால் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்பதை நம்ம பார்த்தாகணும். பெரும்பான்மையான ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடைக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் படியும் சட்டத்தின்படியும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது கூடுதலான எம்எல்ஏக்களோடு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவர்களை கூப்பிட்டு ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும். அவர் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் அவர் கொடுப்பார். அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அதற்கு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க. அங்கே நிரூபிப்பாங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆளுநர் ஏன் முன்னால் கொடு, ஏன் முன்னால் காகிதத்தை கொடு அப்படின்னு கேட்குறது, இது மிகப்பெரிய அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான குழப்பத்திற்கு காரணம். இன்றைக்கு பாஜக கட்சிக்கு எதிராக ஒன்றிய இந்த அரசினுடைய தான்தோற்றித்தனமான இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக போராட வேண்டிய கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் முக்கியமாக, குறிப்பாக மற்ற இடதுசாரிகள் எல்லாம் ஆளுநர் அந்த நீ சொல்றதே தப்பப்பா அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? மேதகு ஆளுநர் அவர்களே, நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்லி வேண்டும். அப்ப இவரும் நான் இங்க வரட்டும், இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க அழைக்கிறீங்களா இல்லையா, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ்ல கொடுக்கன்னு சொல்லிடணும். அப்போ அப்படி சொல்லாம இன்றைக்கு இந்த நிலையை உண்டு பண்ணி இருப்பது, குழப்பத்திற்கு ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவினுடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்தான். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளாகத்தான் கருதப்படுகிறார். சரி, இப்போ டிவிக்கு ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் இன்றைக்கு ஒன்றிய அரசு தெளிவாக இருக்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் இவ்வளவு சுத்த விட்டு அதுக்கப்புறம் மக்கள் போடா போ கவர்னர் ஆட்சி வரட்டும் அப்படின்னு சொல்லி, கவர்னர் ஆட்சி வந்தால் ஒரு 6 மாதமோ ஒரு வருஷமோ அது சும்மா போகாது. ஜம்மு காஷ்மீரில் என்னென்ன செஞ்சாங்க பாருங்க. அரசு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும், ஒரு பாஜக அரசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து இந்த மாநிலத்தை கூட அவர்கள் 2ஆகவோ 3ஆகவோ பிரிப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார்கள். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஜம்மு காஷ்மீரில் என்ன சற்று நினைவில் கொண்டு வாருங்கள். எனவே இப்படிப்பட்ட கவர்னர் ஆட்சியை நாம் நிச்சயமாக ஆதரிக்க முடியாது. அதற்காகத்தான் இடதுசாரி கட்சிகள் உடனடியாக இன்றைக்கு டிவிக்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால், தலைவர் நயினார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைப்பா, நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, அல்லது நீங்கள் யார் வேணாலும் அமைச்சுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களோடு கூட்டணியில் இருந்த இந்த அதிமுகவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்வதன் மூலமாக அதை தனியாக டிட்டாச் பண்ணிவிட்டு, அதிமுகவிலிருந்து துண்டித்து விட்டு, எல்லோரும் பாஜக இல்லாத ஒரு கட்சியை, ஒரு கூட்டணியை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கள், அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு வாக்காக அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இது பாஜகவினுடைய ஒரு திட்டமாக நாம் பார்க்க வேண்டும். இந்த பின்னணியில தான் ஆட்சி அமைப்பதற்கு இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கருத்து கூட பேபி சொல்லியிருந்தார். திமுக சார்பில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னதாக, அப்படி அது ஒரு செய்தியாக சொல்லப்பட்டது. இருந்தாலும் அது சண்முகத்தை பொறுத்தவரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுடைய கூட்டணி திமுகவோட தொடரும்,
ஆனால் நாங்கள் வந்து கவர்னர் ஆட்சிக்கு எதிராக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஜோசப் விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம், தாவேக்காவை ஆதரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். விசிக இன்று தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறது. அது நேரம் எடுத்துக்கிட்டே போகுது. அவர்களுக்கு என்ன நெருக்கடி என்று தெரியவில்லை. 2 அதாவது குருஷியல் நேரத்துல 2 எம்எல்ஏக்கள வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன எவ்வளவு பிரஷர், எவ்வளவு பணம், எவ்வளவு அழுத்தங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து ஒரு நாட்டினுடைய, ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை அமைப்பதற்கு கடைசியில் இந்த 2 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்களா, இது சாதாரண விஷயம் இல்ல. இதற்கிடையில வேறொரு காட்சி பாருங்க. அதிமுக ஆட்சி அமைய ஆளுநர் அமைக்க எடப்பாடியை அழைக்க வேண்டும் என்று தினகரன் போய் வந்து ஒரு கடிதம் கொடுக்க போறாரு, அவர்களுடைய எம்எல்ஏ காமராஜை வச்சு. ஆனா அந்த கடிதத்துல வந்து சில சிக்கல்கள், ஃபோர்ஜரியாக தாவேகா கொடுத்ததாக அவர் இன்றைக்கு விடிய 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அதை போட்டு அது ஆட்சி வருவதற்கு முன்னாலே அப்படி செய்து விட்டுருக்கிறார்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகம் விஜய் செய்ததாக, அவர் வந்து புகழ்ஜரி கையெழுத்து வாங்கினதாக அது ஒரு பக்கம் ஒரு நாடகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிலாம் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இது எல்லாம் கட்சிகளாக இருந்தாலும் மனிதர்களுடைய இந்த அரசியல் இந்த யுத்தத்துல நாகரிகம், பண்பு, அற ஒழுக்கம் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இதுல நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சுட்டி காமிச்சாகணும். அந்த வகையில முதலமைச்சராக இருந்த திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியில தோற்று போனதற்கு பின்னால மீண்டும் அதை நான் சொல்லும் பொழுது 1,00,000 வாக்குகள் நீக்கப்பட்டன, 30,000 வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டன என்ற பின்னணியில் அவர் 7,900 வாக்குகள்ல தான் வித்தியாசத்தை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியில அவர் தோற்றதற்கு பின்னால அவர் தொகுதி மக்களை போய் சந்திச்சு எல்லோரிடமும் அவரை நன்றி தெரிவிச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? இங்க அவருடைய பண்பு உயர்ந்து பேசப்படுகிறது. இது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மெஜஸ்டிக் லீடராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக ஸ்டாலின் உயர்ந்திருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டி காண்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். அதுபோல காங்கிரஸை பொறுத்தவரையில பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸும் திமுகவும் உறவு இருந்தது. அந்த உறவு வந்து இன்றைக்கு துண்டித்து விட்டு அவர்கள் டிவிக்கு ஆதரவளிப்பதற்கு போனதுல தப்பு இல்லை. 15 வருஷம் இருந்ததுனால தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் போவதற்கு முன்னால் ஒரு அறம், ஒரு நாகரிகம், ஒரு பண்போடு அவர்களிடம் போய், இவ்வளவு நாள் தலைவராக இருந்தவர்களிடம் போய் பேசி இருக்க வேண்டும். நாங்கள் போறோம், நண்பர்களாக பிரிவோம்னு சொல்லி இருக்கணும். அது சொல்லல. அது மட்டும் இல்ல, அவர் தோற்று போய் உட்கார்ந்தவரை போய் கூட சந்திக்கல. அப்படிங்கும் பொழுது இங்க தான் நான் பார்க்குறேன் பாருங்க. மம்தா பானர்ஜி மிகப்பெரிய அளவிற்கு தோற்றிருக்கும் பொழுது அகிலேஷ் யாதவ் அங்க போய் அங்க வந்து இன்னொரு மாநிலம் கடந்த மாநிலம் போய் வந்து வாழ்த்திருக்காருன்னா அகிலேஷ் யாதவ் உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வகையில இன்றைக்கு காங்கிரஸ் வந்து செய்தது சரியான இது இல்லை. அவர் போனது தப்பு இல்லை, போன முறை தப்பு என்பதை நாம் பார்த்த வேண்டும். மனிதர்கள் என்பது வெறும் இயந்திரங்கள் அல்ல, பண்பாளர்கள். பண்பு வேணும், குணம் வேணும். அது இங்கே காங்கிரசாரிடம் அது தவறிவிட்டது என்பதை நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதுபோல நாடாளுமன்றத்தில் இதை ஒட்டி ஒரு செய்தி, கனிமொழி அவர்கள் வந்து எம்பியா இருக்கிறவங்க தனி இருக்கைகள் எங்களுக்கு திமுகவுக்கு வேணுங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இனிமேலும் காங்கிரஸோடு சேர்ந்து நாங்கள் இருக்க முடியாது என்கின்ற ஒரு காகிதத்தை கொடுத்துருக்குறாங்க. பாஜக, ஒன்றிய அரசு எப்பம்னு காத்துக்கிட்டு இருக்கு தனியா பிரிக்கிறதுக்கு, இந்திய ஒற்றுமை, இந்திய அந்த கூட்டணியை பிரிக்கிறதுக்கு அவர்கள் தாராளமாக செய்வார்கள். இது ஒரு செய்தியா? இன்னொரு செய்தி இதை ஒட்டி நான் சொல்லணும். ஒரு வந்து ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணும் பொழுது திமுகவினர்கள் அவர்கள் அடித்ததாக செய்திகள் வருகிறது. அது ஏற்புடையதல்ல என்பதை சொல்லிக்கொண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக தலைவரிடம் பேசிவிட்டு தான் டிவிக்கு ஆதரவளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் என்பது நல்ல பண்பு. அது மட்டுமில்ல, அகில இந்திய அளவிலே நாங்கள் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே நாங்கள் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் அந்த உறவில் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்ன, பாஜகவை எதிர்க்க வேண்டும், இங்க வந்து இவர்கள் கவர்னர் ஆட்சி, இங்கேயும் பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி இருப்பது மிக மிக
ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்கிறோம். இந்த நிலைப்பாடு வந்து ஊடகத்துல கூட பேசுறாங்க. இது அனைவருக்கும் புரியாது. எல்லாத்துக்கும் புரியாது. எல்லாரும் ஒண்ணு இப்படி இரு, அல்லாட்டா அப்படி இரு அப்படிம்பாங்க. அப்படி இருக்க முடியாது. இந்த பாஜக உன்னுடைய எதிரியை தீர்மானித்து விட்டால் நண்பர்களை எல்லாம் தீர்மானித்து விடலாம். எதிரி பாஜக என்று தீர்மானித்து விட்டால் அந்த பாஜகவினுடைய கவர்னருடைய ஆட்சி இங்கு வரக்கூடாது. எந்த வழியிலாவது. அதேபோல அகில இந்திய அளவிலே பாஜகவினுடைய அந்த மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத சட்டங்களுக்கு எதிர்த்தாக வேண்டும் என்கின்ற நிலையிலே திமுகவோடு அங்கோடு உறவு, டிஎம்சியோடு அங்கு உறவு என்பது அது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்றைக்கு மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு செல்ல போகிறேன் என்று கூறியிருக்கிறார். எதற்காகன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வந்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க பிடிவாதமா. இன்றைக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க இது அமைக்கப்பட்டு அதற்கப்புறம் வந்து இன்றைக்கு சுவேந்து அதிகாரி இன்றைக்கு பதவியும் ஏற்றுக்கொண்டு விட்டார். பாஜகவினுடைய சுவேந்து அதிகாரி பதவி ஏற்றுக்கொண்ட செய்திகளையும் பார்க்கிறோம். இதுல இந்த செய்தி இந்த அம்மா வந்து மம்தா வந்து சர்வதேச நீதிமன்றத்துக்கு போறான்னு சொல்றாங்களே, அது ஒரு சாதாரண செய்தி அல்ல. அதுல நிறைய உள் அர்த்தம் இருக்கு. அதுல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். அதாவது தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம் தான் தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையம் வந்து அது தன்னுடைய நம்பிக்கை இழந்து விட்டது இந்தியாவில் என்பது அனைவருக்கும் தெரியும். எப்படி எவ்வளவு ஓட்டு வந்து அதாவது டிஎம்சிக்கும் பாஜகவிற்கும் வாங்கின மொத்த ஓட்டுகள்ல வித்தியாசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 லட்சம் ஓட்டு வித்தியாசம் தான். ஆனா அவர்கள் 66 லட்சம் ஓட்டு 97 லட்சம் ஓட்டை நீக்கியிருக்கிறார்கள். அதுல வந்து 27 சற்றேறக்குறைய 26 லட்சம் பேர் இறந்தவர்களுக்கும் போது 66 லட்சம் ஓட்டை நீக்கியதற்கு பின்னால் தான் இந்த 27 லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல இவர்கள் ஜெயிச்சிருக்கிறார்கள். பாஜக என்று சொல்லும் பொழுது இங்கே அது அந்த தேர்தலே ஒரு ஃபார்ஸ், ஒரு 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 ஒன்றுமில்லாதது, அது ஏமாற்றத்தை என்று தெரிகிறது அல்லவா? இது அதுபோலதான் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நடக்கின்ற தேர்தல். எனவே தேர்தல் ஆணையம் மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை அந்த அம்மையாருடைய அந்த செய்தி சொல்லுகிறது. அதுபோல அவர்களுடைய செயல்பாடு. இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, இந்த தேர்தலை ஒட்டி தற்போது வாக்குரிமை அடிப்படை உரிமை இல்லை என்று பிரபல பொருளாதார நிபுணர் பார்கல பிரபாகர் கூறியிருக்கிறார். அவர் வந்து அரசியல் ரீதியாக அவர் யாருன்னு தெரியும், ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய கணவர். அப்படி நான் சொல்ல விரும்பலை, இருந்தால் கூட அந்த செய்திக்காக சொல்கிறேன். அவர் பிரபல ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு அனைவருக்கும் பொதுவான வாக்குரிமை யுனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் என்ற கோட்பாடு தற்பொழுது இறந்து புதைக்கப்பட்டு விட்டது. மேற்கு வங்காளத்தில் 27 லட்சம் தகுதியான வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களின் மிகப்பெரிய கவலையாக இது மாறவில்லை என்று சொல்லும் பொழுது, ஜனநாயக நாடு என்று நாம் அழைத்துக் கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். 27 லட்சம் பேருக்கு அங்க வாக்குரிமை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆட்சி வந்திருக்க அப்படிங்கும்போது நாம் இது ஒரு ஜனநாயக நாடா அப்படி அழைக்கிறதை நிறுத்தி கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல அவர் மேலும் சொல்லியிருக்கிறது, ஒரு தரப்பு மக்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள், மற்றொரு தரப்பினர் அவ்வப்போது அந்த உரிமையை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்களுக்கு வாக்குரிமை என்பது ஒரு அடிப்படையான உரிமையாக இல்லை. இது அரசாங்கத்தின் தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சலுகையாக இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்று இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும், ஒரு ரிப்பப்ளிக் இந்திய குடியரசு என்பது வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான இந்த வீழ்ச்சியை தடுக்க முடியுமா? தென் தமிழ்நாடு தான், தென் இந்தியா தான் தடுக்க முடியும் என்ற செய்தியை நான் சொல்லுகிறேன். இதே போல இன்னொரு ஒரு செய்தியை நான் சொல்லி ஆகணும். மகாராஷ்டிரத்தில் மருத்துவ கவுன்சில் தேர்தல் ஒன்று நடந்தது பாருங்க. அதில் பாஜகவினுடைய அவங்க பேனல் மருத்துவர்களுக்கான அந்த கவுன்சில் தேர்தலில் பாஜக வச்ச பேனல் முழுக்க தோற்கடிக்கப்பட்டாச்சு. 9 இடங்கள்ல 8 இடங்கள்ல தோற்கடிச்சாச்சு. பாஜக தோந்து போச்சு. உடனே என்ன செய்யறது? அங்க உள்ள பாஜக அரசாங்கம் அந்த தேர்தலை ரத்து செய்துட்டு நாமினேட் பண்ணி இவங்க நியமிக்கிறாங்க. ஜெயிச்சா நாங்க,
தோற்றா எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரத்து பண்ணுவோம் என்கின்ற ஒரு செய்தி. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, நாம இப்படி பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல யார் வருவா? எந்த ஆட்சி வரும்? விஜய் வருவாரா? இல்லையா? இது ஒரு ஜனநாயகத்துல ஒரு அம்சம் தான். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆதிவாசி ஆண்களும், பெண்களும் கடுமையான வெயில்ல வந்து ஒரிசால தங்களுடைய நிலம், தங்களுடைய வீடு, தங்களுடைய வயல், காடுகள் இழந்து போவது, அதாவது அத பாக்சைட் வேதாந்தா நிறுவனத்திற்கு கொடுக்கிறார்கள் என்பதை எதிர்த்து அவர்கள் ஊர்வலம் போயிட்டு இருக்கிறார்கள். தினசரி போராடிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நமக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. ஒரு புறத்தில் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்தியா ஒரு சின்ன நாடாக இருந்திருந்தால், இப்படி ஒரு பக்கத்துல நடக்கும் பொழுது இந்தியா அந்த நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை உண்டு பண்ணும். ஆனால் இங்கே ஒருபுறம் 27 லட்சம் மக்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 2.5 லட்சம் ராணுவத்தை வைத்து தேர்தல் நடத்தப்படுகிறது. இன்னொரு பக்கத்துல வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கு அந்த ஆதிவாசி மக்கள் சாலைகளிலேயும் காடுகளிலும் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நான் தமிழ்நாட்டை பற்றி தான் பேச முடியும். வேறு ஒரு 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 தளத்துல நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் குறித்து என்பொழுது பொழுது அதான் அவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கிய அரசியல் கட்சிகள் எதுவுமே இது குறித்து பேசல. நான் சொல்லுவது முக்கிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லுவது காங்கிரஸ் உள்பட. பாஜக அங்க அவங்க தான் செய்றாங்க. மற்ற எந்த அரசியல் கட்சிகளும் இத பற்றி வாயை திறக்கவில்லை. ஏன்னா எல்லாரையும் வந்து அந்த கார்ப்பரேட்டுகள் கவனித்திருப்பார்கள். தேர்தல் காலம் வரும்போதுதான் ஆதிவாசிகள் இந்தியாவினுடைய ஆன்மாக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை காட்சிகளை நாம் போடுகிறோம். இதையும் நீங்கள் மக்களிடம் கொண்டு சென்றாக வேண்டும். सरकार तुम्हें अमर दाबी माने नियो हम खड़ा அதுபோல இன்றைக்கு இன்னொரு இந்த ஜனநாயகத்தை டான்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஜனநாயகத்தினுடைய பியூட்டி அல்லது அதை இன்றைக்கு ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவை நான் போட்டாகணும். சுவாரஸ்யமான பதிவு தோழர்களே. அதாவது மேற்கு வங்காளத்தில் 3 விசித்திரமான செய்திகள். மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மையாரிடம் ராஜினாமா கடிதம் வாங்குவதற்கு அங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டி இருந்தது. அவங்க கொடுக்கல. ஆனாலும் இவர் பதவியேற்றுட்டாரு, சுதந்திர அதிகாரி என்பது வேற விஷயம். அது கொடுக்கல. அது ஒரு செய்தி. அது தமிழகத்துல ஆளுநர்கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குவதற்கு இங்க ஒரு போராட்டம் இங்க நடத்த வேண்டியிருக்குங்கிறது இங்க. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா, அங்க என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் ராஜினாமா கடிதத்தை பினராயி விஜயன் கொடுத்துட்டாரு. ஆளுநரிடமும் அப்பாயின்மெண்ட் அடுத்த பெரும்பான்மை கொடுக்கறதுக்கு காங்கிரஸ்ல இருந்து அவங்க யார் நீங்க வாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா யாரு முதலமைச்சரா வர்றது, அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுல காங்கிரஸுக்குள்ள போட்டி. அங்க அதனால அவர்கள் கொடுக்காம இருக்கிறார்கள். அந்த போட்டி இருக்கும் பொழுது ஒரு 3 வெவ்வேறு விதமான ஒரு நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா? எல்லாமே லெட்டர் கொடுக்கறது ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது யார் சொல்லியிருக்காருன்னா, ஊடகவியலாளர் ஆர்கே இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய ட்விட்டர்ல. அப்படிங்கும் பொழுது இன்னொரு செய்தி, மேற்கு வங்காளத்தில் இன்று இந்த நிமிஷத்தில் பதவியேற்றுட்டாரு சுதந்திர அதிகாரி. அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, மம்தாவுடைய வலதுகரமாக இருந்தவர். அவரை மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை வெளியெடுத்து அவரை இன்றைக்கு எதிரியாக நிறுத்தி அவரை இன்று முதலமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நீங்கள் காட்சியில் பார்த்தீங்கன்னா, மோடி முன்னால ஒரு 2 நிமிடம் தலையை தாழ்த்தி எழலைங்க அவரு. அந்த அளவிற்கு ஒரு நிமிர்ந்த மனிதனை அப்படி ஆக்கி இருக்கிறார்கள். இதை ஒட்டி நான் வேற ஒரு செய்தி சொல்லணும் பாருங்க. அதாவது இந்த சுதந்திர அதிகாரி முதலமைச்சர் பதவியை வகிக்கக்கூடிய, காங்கிரஸிலிருந்து முதலமைச்சர் பதவியை வகிக்கக்கூடிய 7வது முதலமைச்சர். அதாவது
7 பேர் இன்றைக்கு முதலமைச்சர் பதவியை வகிக்கிறவங்க, பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாரும் காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க. அப்ப இது எதை காட்டுதுன்னா, பாஜகவில் ஆளே கிடையாது, பாஜகவிலிருந்து டெவலப் பண்ணவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஃபுல்லா வந்து தன்னுடைய ஈடியவும் மற்ற எல்லா விதமான இந்த ஏஜென்சிகளையும் பயன்படுத்தி காங்கிரஸ்காரங்களை மிரட்டி எடுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி. அப்புறம் பாருங்க, இந்த புள்ளி விவரத்தை கூட நான் சொல்லணும். மேற்கு வங்காளத்தில் பாஜக வந்து 2,92,24,167 அது கூட அந்த இதில் நான் போடுறேன், காணொலியில் பாருங்கள். டிஎம்சி 2,60,13,13,379. வித்தியாசம் வந்து 32 லட்சம். அதாவது 32 லட்சம் பாஜக அதிகமாக வாங்கி ஜெயித்திருக்கிறது என்கிற செய்தி. இதில் தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்குன்னா 90 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க. அதில் 24 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. மீதி உள்ளவங்க 66 லட்சம் பேர்கள். எனவே ஆனால் வித்தியாசம் 32 லட்சம் தான். ஜெயிச்சதில் நீக்கப்பட்டவர்கள் 66 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் அங்கே பாஜகவினுடைய வெற்றிக்கு காரணமாக நாம் பார்க்கிறோம் என்ற செய்தி. இதோடு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த நிமிஷம் வரை திரும்ப கடிதம் கொடுப்பார் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இன்னும் கொடுக்கவில்லை. கடிதம் கொடுத்தவுடன் அந்த செய்தியையும் நான் இதோடு அடுத்த செய்தியிலேயாவது எப்படியாவது உங்களுக்கு சேர்ப்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக கிடைத்த செய்தி இப்பொழுது 4:30 விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து கடிதம் வழங்கியுள்ளார். இதை ஆதவ் அர்ஜுனா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். எனவே ஜோசப் விஜய் அவர்கள் தாவேக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறார். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.